குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீ ரொம்ப எளிமையான முறையில் வினாத்தாள்கள் கேட்கப்பட்டதாக மாணவ செல்வங்கள் எல்லாருமே வந்து சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதே டைம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸையும் இங்கே வந்து நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் இருக்குது. ஏ டைப் பி டைப்பா 2 டைப்பும் நம்ம ஏற்கனவே சொன்னது தானே. வழக்கம் போல வந்து எளிமையான முறையில் வந்து தேர்வுகள் வந்து கேட்கப்படும். தேர்வுகளில் கேட்கப்படக்கூடிய வினாத்தாள் அப்படின்றது ரொம்ப எளிமையான முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே அடிப்படையில் மிகவும் எளிமையான முறையில் தேர்வுகள் கேட்கப்பட்டதாக தகவல்கள். ஏ டைப் பி டைப் அப்படின்றத மட்டும் 1 மார்க் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏ டைப் பி டைப் அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க்கை வடிவமைச்சிருக்கிறாங்க. அதுக்கான தனித்தனி ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. மறக்காமல் நம்முடைய டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 டைப்க்கான ஆன்சர் கீ அப்படின்றதுனால இதை வந்து நம்ம வீடியோவில் சொல்ல முடியாது, எப்படியா இருந்தாலும் சொல்ல முடியாது. தனித்தனியாக அதே மாதிரி செப்பரேட் வீடியோவையும் வந்து நம்மளால் வந்து அப்லோட் பண்ண முடியாது. நோட்டிஃபிகேஷன் வராது, நீங்களும் வந்து பார்க்க மாட்டீங்க. இந்த ஒரு சூழ்நிலையிலே மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் தொட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப எளிமையாக இருந்தது, பட் டைம் படுத்திருக்காதுப்பா. 100% வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் 12க்கான பொருளியல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கான டைம் அப்படின்றது 10 இருக்காது அப்படின்னு நான் 100% வந்து சொல்லுவேன். ஏன்னா 7 டிடிஎல் வந்து எழுதணும், சாதாரணமான விஷயம் வந்து கிடையாது. கண்டிப்பாக டைம் வந்து 10 இருக்காது. அதற்கு பிறகு 2 மார்க் 3 மார்க் ஆல்சோ அதே தான். ஏன்னா நீங்கள் வந்து எழுத போகிறது 90 மார்க் எழுதியிருப்பீங்க. பட் நம்முடைய ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி கிடையாது, ஈஸியாக அழகாக எக்ஸாம்ஸ் முடிச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்க வந்து 70 மார்க்குக்கு எழுதுறாங்க, நீங்கள் 90 மார்க்குக்கு எழுதுறீங்க. ஓகேங்களா? வந்த 1.25க்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் மெத்தட் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? நிறைய பக்கமாக எழுதி வந்து கதையாக எழுதியிருந்தா மார்க் வராது. சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 பேஜ் எழுதினா கூட நல்ல மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? பாயிண்ட் இருக்காது, மேட்டர் இல்லை அப்படின்னா மார்க் வந்து கிடைக்காது. நல்ல அழகாக நம்ம சொன்ன மாதிரியே வந்து டைமிங்கை ஃபஸ்ட்டு 1.5 ஹவரில் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் நீங்கள் முடிச்சு அழகாக எக்ஸாம்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த கொம்பனாலையுமே உங்களுடைய மார்க்கை வந்து கம்மி பண்ண முடியாது. அறகுறையாக எழுதிருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்து மார்க் கம்மியாக தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நல்லபடியாக வந்து எக்ஸாம் வந்து எழுதிருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்சர் கீ வந்து இருக்குது, அதாவது டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோக்கள் ஏகப்பட்டது இருக்குது. அதில் குறிப்பாக 12th எக்கனாமிக்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாமுக்கான அடுத்தது 2 மார்க் 3 மார்க் ஆன்சர் கீலாம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.